வேறு மாதிரியே ஒரே மாடல்லையா பண்ணுறிய, வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்னுட்டு இந்த இதை வந்து இப்படி செஞ்சு ஒரு மூடியை வச்சு இப்படி பண்ணி இந்த சைஸில் பண்ணிச்சு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு எதுலேயே பார்த்துச்சான். இது மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக எவ்வளோ அது யோசிக்க தோணுது. எப்படி இது அது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்ட்டு ஒன்றா தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா அப்படி உடச்சோன்னே அப்படியே பூவாக வரும். இப்போ வந்து உப்பு கொழுக்கட்டை, புழுங்கரிசி நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு புழுங்கரிசி மிக்சியில் போட்டுக்குவோம். தேங்காய் நிறைய இருக்கிறதுனால 2 பகுதியாக அரைச்சிக்குவோம். ஒரு இது அரைச்சாச்சு, மறு இது அள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு, இதை வந்து வதக்கும். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கும். உப்பு கொழுக்கட்டை தானே, இந்த டேஸ்ட்டு மட்டும்தான். இனிமேல் தாளிச்சிருவோம். கொஞ்சோண்டு எண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்து இருந்தாலும் கொஞ்சம் உளுந்து போடலாம். இங்கே கருப்பு உளுந்து தான் இருக்குது, அதனால போடலை. பொரியட்டு நல்லா. பொரிஞ்சிருச்சு. அது மிளகாய், கருவேப்பிலை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாவை ஊற்றிடணும். சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் அது உருட்டணும்ல. அதனால் இப்போ கொஞ்சம் அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைச்சோம். சூடு ஏறி ஏறி ஏற அது திக்னஸ் கொடுத்துரும். இது வந்து உருட்டலாம்ல, உருட்டுற பக்கம் தானே, உருட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் தொலைன்னு இருக்கா, இன்னும் கொஞ்சம் அந்த இப்படி ஆஃப் பண்ணி வச்சோம்னா அந்த ஹீட்லேயே இதாயிரும். இப்போ எல்லாம் தான் பிள்ளைகளுக்கு ஆயில் ஐட்டம், இனிப்பு இதானே விரும்பி சாப்பிடுதுங்க. உடம்புக்கு அது கெடுதியாக இருந்தாலும் அதைத்தான் விரும்புதுங்க. இதில் செஞ்சு கொடுத்து டேஸ்ட்டுகளை மாற்றினா தான் பழைய உணவுகளுக்கு அது. ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம், ஆறட்டும். மாவு நல்லா இது மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து மாவை எடுத்து நல்லா இப்படி உருட்டிட்டு இப்படி பண்ணோம்னா இது ஒரு சைஸு. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பண்ணிக்க வேண்டியதுதான். இதை வந்து ஃப்ளாவரை கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாவரைன்னா ஜாக் ஃப்ரூட்டோட சீடு இந்த சைஸ்லானே இருக்கும். அதனால ஃப்ளாவரை கொழுக்கட்டை அந்த சைஸில் இருக்கிறதுனால அடையாளத்துக்கு அப்படி சொல்லிக்கிறது. இப்போ எங்கள் பேத்தி என்ன பண்ணுச்சு, வேறு மாதிரியே ஒரே மாடல்லையா பண்ணுறிய, வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்னுட்டு இந்த இதை வந்து இப்படி செஞ்சு ஒரு மூடியை வச்சு இப்படி பண்ணி இந்த சைஸில் பண்ணுச்சு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு எதுலேயே பார்த்துச்சான். இது மாதிரி
க்ரியேட்டிவிட்டியாக எவ்வளவு யோசிக்க தோணுது. எப்படி இருந்தானே உருண்டையாக இருந்தானே இதில் உருட்டுறதோடு இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் அதை உருட்டுனா இந்த இப்படி போட்டோம் அப்படின்னு முடிஞ்சிடும். இதை எடுத்தோம் அப்படி தேய்ச்சோம் உருட்டிட்டு முடிஞ்சு வச்சு. இது கொஞ்சம் வேலை தான், ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. சின்ன பிள்ளை எப்படி அழகாக யோசிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்படி தட்டிட்டு இப்படி வச்சு இப்படி அமுக்கிட்டா அழகான ஒரு ஷேப்பில் வந்துருச்சு. பிள்ளைகளுக்கெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா சாப்பிடுங்கல்ல. இது இனிப்பு இல்லை, வெறும் உப்பு மட்டும்தான். உப்பு, இதை தாளிக்கிறது, அரிசி தேங்காய் ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு உப்பு, அந்த டேஸ்ட்டு தான் வரும். அதனால நிறைய பிள்ளைய சாப்பிடாதுங்க. இது மாதிரி வித்தியாசமான சைஸுகளில் இருந்துச்சுன்னா விரும்பி சாப்பிடுங்க. இன்னும் வேறு என்னென்ன சைஸில் போடலாம் அப்படின்னு யோசிச்சு கூட இந்த இப்படி உருட்டுறது ஈஸியாக தெரியுது எனக்கு. கூட்டமாக இருக்கான். சரி இந்த பாப்பாவுக்கு பிடிச்ச சைஸில் தனியாக செஞ்சு எனக்கு அந்த உருட்டுறது பழக்கமாக இருந்தோன்னா சரசரன்னு உருட்டிடுறேன். இது கொஞ்சம் இது பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் இப்போதைக்கு பாப்பாவுக்கு மட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைஸு நல்லா இருக்குது, அதனால் இதை ரெகுலர் படுத்திடுவோம். ஓகே, இது தனியாக எடுத்து வச்சு இட்லி பானையில் அவிச்சு, இது பேத்திய 2 பேருக்கும் அதுகளுக்கு பிடிச்ச சைஸில். இது ரெகுலராக நம்ம செய்கிறது. 2 இட்லி பானையில் வச்சு அவிச்சிருவோமா. ஓகே, ரெடி ஆனோடனே அவங்க நல்லா வெந்தோடனே வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்துருச்சு, இனிமேல் எடுப்போம். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ கை வச்சா ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஆறினோன்னே சாப்பிட்டாங்க. எடுத்தாச்சு, நல்லா உடச்சி அப்படியே சாஃப்டாக இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் சுசுன்னு இருக்கும். எந்த இதுவுமே இல்லை, சும்மா அவ்வளோ சாப்பிட்லாம். வேறு யாருக்கு எதுவும் டேஸ்ட்டு வேணும்னா சட்னி இட்லி தொட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிடலாம். இல்லை இதை இப்படி 2 நறுக்குறோம். 2 நறுக்கிட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற வச்சு, இப்படி நறுக்கி போட்டு தேங்காய் பாலில் ஊற வச்சு ஜீனி போட்டு, சில பிள்ளைய உப்பு கொழுக்கட்டை வேண்டாம் எனக்கு லைட்டாக இனிப்பு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இதை தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிடலாம். அரிசி தேங்காய் நீராவியில் வேக வச்ச பொருள், அதனால தாராளமாக சாப்பிடலாம். இது இப்போ எங்கள் பேத்திக்கு பிடிச்ச, பேத்திக்கு க்ரியேட் பண்ண இது. அது சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு ஒன்றா தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா அப்படி உடச்சோன்னே
அப்படியே பூவாக வரும்.